நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம், இமாம் புகாரி என்கிற மிகப்பெரிய இமாம், குர்ஆனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிதாப் புகாரி என்கிற மிகப்பெரிய ஹதீஸினுடைய கிதாப். அந்த கிதாபை உருவாக்கிய அந்த இமாம் பிறக்கும் போது பார்வை தெரியாதவர், பிறக்கும் போது கண்ணு தெரியாது. கிட்டத்தட்ட 6-7 வயசு வரை இமாம் புகாரிக்கு பார்வை தெரியாது. அவங்க அம்மாவுக்கு கடுமையான கவலை, மகனுக்கு பார்வை தெரியலையே அப்படிங்கிற மிகப்பெரிய கவலை. அல்லாஹுவிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். மகனுக்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, புகாரி இமாம் சொல்றாங்க, எங்க அம்மா எனக்காக வேண்டி தஹஜ்ஜத் தொழுகையில எழுந்து உட்கார்ந்து அழுகிற சப்தத்தை பல தடவை நான் கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். தஹஜ்ஜத் தொழுகை காலையில 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க அம்மா உட்கார்ந்து தொழுது தஹஜ்ஜத் தொழுதுட்டு முசல்லார் அல்லாஹுவிடத்திலே கையேந்தி அல்லாஹுவிடத்திலே உருக்கமாக கேட்கிற அந்த பிரார்த்தனை, அதனுடைய அழுகை சப்தத்தை மகன் புகாரி இமாம் கேட்டிருக்கிறார். ஒரு தடவை இதே மாதிரி தான் தஹஜ்ஜத் தொழுதுட்டு அதே முசல்லால இமாம் புகாரியினுடைய தாயார் அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கிறார். படுக்கும் போது கனவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வராங்க. கனவுல வந்து சொல்றாங்க, மகளே, உன்னுடைய மகனுக்கு கண் பார்வை கிடைக்க வேண்டுமானால் ஜம்சம் தண்ணீரை எடுத்து உன்னுடைய மகனுடைய கண்ணில் நீ ஊத்து அப்படிங்கிறாங்க. உடனே உச்சகட்டமாக கனவிலிருந்து விழித்த அவங்க தாயார் எந்திரிச்சு வேகமா போய், அவங்க அம்மா எந்திரிச்சு போய் பார்வை தெரியாத 6 வயது அல்லது 7 வயது இருந்த புகாரியினுடைய கண்களில் அந்த ஜம்சம் நீரை ஊத்தி ஸலவாத் ஓதி கண்ணை தேய்ச்சி விடுறாங்க. தேய்ச்சி விட்ட அதிசயம், அந்த தாயினுடைய உச்சகட்ட அந்த கவலை தான் அல்லாஹ் கனவின் வழியாக இமாம் புகாரியினுடைய தாயாருக்கு சொல்லி கொடுத்து 7 வயது இருந்த புகாரி இமாம் காலையில எந்திரிச்சு பார்க்கறாங்க, அவங்களுக்கு பார்வை கிடைத்து விட்டது. பார்வை கிடைச்ச உடனேயே தன்னுடைய மகனிடத்திலே புகாரி இமாம் இடத்தில் தாயார் சொன்ன வார்த்தை, மகனே, அல்லாஹ் உனக்கு பெரிய கிஃப்டாக இந்த பார்வையை அல்லாஹ் தந்து விட்டார். இந்த பார்வையை வச்சு இந்த மார்க்கத்திற்கு நீ ஏதேனும் செய்ய வேண்டும், இந்த மார்க்கத்திற்காக வேண்டி உன்னை நீ தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னதனுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான், அதனுடைய மிகப்பெரிய விளைவு தான் இன்றைக்கு இருக்கிற புகாரி என்கிற மிகப்பெரிய கிரந்தம். ஹதீஸ் கிதாபுகள்ல ஆக உயர்ந்த முதல் இடத்தில் இருக்கிற கிதாப் புகாரி கிதாப். அதை உருவாக்கியவர் இமாம் புகாரி. அவர்களுடைய தாயாருடைய துவா தான் அந்த மக்களை பெரிய ஆலிம்களாக ஆக்கியிருக்கிறது. அப்ப தாயார், பெற்றோர்கள் மக்களுக்கு நல்ல வழிகாட்டலையும் அவர்களின் மீது அக்கறையும் இருந்தால் கண்டிப்பாக மக்களுடைய வாழ்வு சிறப்பானதாக இருக்கும்.